பல்வேறு புகார்களுக்கு உள்ளான காரிமங்கலம் தாசில்தார் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து அப்பகுதி மக்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகளை வழங்கி மகிழ்ந்தனர். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை வசமுள்ள பல்வேறு ஏரிகளில் இரவு பகலாக சட்டவிரோதமான முறையில் மண் லோடாக கடத்தப்பட்டு வந்தது. இதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து புகார் அளித்து வந்த நிலையில் காரிமங்கலம் தாசில்தாராக பணியாற்றிய கோவிந்தராஜ் என்பவர் அதிரடியாக அங்கிருந்து மாற்றம் செய்யப்பட்டு புதிய தாசில்தாராக மனோகரன் நியமனம் செய்யப்பட்டார். இந்நிலையில் தாசில்தார் இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து காரிமங்கலம் தாலுகா அருகே பொதுமக்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இந்த ஆண்டு கோடை காலத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் எதிர்வரும் கோடை காலத்தில் மின் விநியோகம் சீராக வழங்குதல் குறித்து அனைத்து மண்டல தலைமை அதிகாரிகளுடன் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆலோசனை கூட்டம் நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு 22,000 மெகாவாட் தேவைப்படும் என கருதி ஏப்ரல் மே மாதங்களுக்கு தேவையான மின்சாரத்திற்கு வெளிப்படைத்தன்மையோடு டெண்டர் கோரப்பட்டு நிறைவு பெற்றுள்ளது என்றும், எனவே கோடை காலத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். நாடு முழுவதும் தடையில்லாத சீரான மின்சாரம் வழங்குவது குறித்து மதிப்புக்குரிய சிஎம்டி அவர்களுடைய தலைமையில் துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுடைய ஆய்வுக் கூட்டம் இப்பொழுது நடந்து முடிந்திருக்கின்றன. இந்த கோடை காலத்தில் நம்முடைய எதிர்பார்க்கக்கூடிய மின் தேவை என்பது ஏறத்தாழ 22,000 மெகாவாட் அளவிற்கு இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கடந்த ஆண்டே 20,830 மெகாவாட் அளவிற்கு அதிகபட்ச மின் தேவை ஏற்பட்டிருக்கின்றன. எனவே இந்த ஆண்டு 22,000 மெகாவாட் அளவுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பணிகள் முன்னேற்பாடுகள் முதலமைச்சர்கள் ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி இந்த கோடை காலத்தில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் தேவையான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருந்தார்கள். முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கு தேவையான கூடுதல் மின்சாரத்தை டெண்டர் மூலமாக வெளிப்படைத்தன்மையுடன் டெண்டர் மூலமாக கொள்முதல் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. எனவே வரக்கூடிய கோடை காலங்களில் எந்தவித தடையும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் சீரான மின் விநியோகம் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி கூறியதை நம்பி கூட்டணிக்கு சென்ற முஸ்லிம் அமைப்புகளுக்கு கைசேதம் தான் கிடைத்துள்ளதாக மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா விமர்சித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் வடசென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் MH ஜவாஹிருல்லா, திமுக சட்டமன்ற உறுப்பினர் IG மூர்த்தி, காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானா ஆகியோர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் இஃப்தார் நோன்பு திறக்கப்பட்ட நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, பாஜகவுடன் கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி இல்லை என கூறியதை அடுத்து பல முஸ்லிம் அமைப்புகள் அவர்களுடன் கூட்டணிக்கு சென்றனர். ஆனால் கூட்டணிக்கு சென்றவர்கள் தற்போது கைசேதம் அடைந்து நிற்கின்றனர் என்றும் விமர்சித்து பேசினார். மேலும் பாஜக தமிழகத்தில் காலூன்ற பல்வேறு கை வியூகங்களை செய்து வருகிறது என்றும் குற்றம் சாட்டி பேசினார். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல இடங்களில் சமீபகாலமாக சொல்லி வந்தார்கள். அதனை நம்பி சில முஸ்லிம் அமைப்புகள் கூட அதிமுக கூட்டணிக்கு சென்றார்கள். எந்த அளவுக்கு என்றால், எங்களுக்கு 2 அப்பாக்கள் உள்ளார்கள் என்று பேசக்கூடிய அளவுக்கு சென்றார்கள். இன்று அதிமுகவை நம்பி அவர்களோடு சென்றவர்கள் எல்லாம் கைசேதப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய நலன்களை புதைக்குழியில அனுப்பக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜக. தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊன்றலாம் என்று எண்ணி அவர்கள் பல கைங்கரியத்தை செய்து வருகிறார்கள்.
சங்ககிரி அருகே டிராக்டர் மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் இருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாலுகா துட்டம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மாதேஷ். இவர் தனது நண்பரான நரசிம்மனுடன் டிராக்டர் வண்டியில் சேலத்தில் இருந்து கோயம்புத்தூர் நோக்கி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது களியனூர் பிரிவு என்ற இடத்தில் பின்னால் வந்த சரக்கு வாகனம் ஒன்று டிராக்டர் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் டிராக்டரில் பயணம் செய்த மாதேஷ், நரசிம்மன் ஆகிய இருவரும் சாலையில் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த சரக்கு வாகன ஓட்டுநரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இறந்தவர்களின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுபான தொழிற்சாலைகள் பாதிக்கப்படும் என்பதற்காக பனை தொழிலை செய்து வரும் விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கின்றனர் என்று கோவில்பட்டியில் நடைபெற்ற கூட்டத்தில் பாமக கட்சி மாநில பொருளாளர் திலகபாமா விமர்சித்துள்ளார். பாண்டியனார் மக்கள் இயக்கம் 8ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் மாவீரன் செல்வியின் நாடார் நினைவேந்தல் பொதுக்கூட்டம் கோவில்பட்டி காமராஜர் சிலை அருகில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சி மாநில பொருளாளர் கவிஞர் திலகபாமா கலந்து கொண்டு காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து மேடையில் வைக்கப்பட்டிருந்த சவுந்தரபாண்டியன் நாடார், செல்வியின் நாடார் படங்களை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் மேடையில் பேசிய திலகபாமா, கள்ளு இறக்க அனுமதி வழங்கினால் ஆட்சியாளர்கள் நடத்தி வரும் மதுபான தொழிற்சாலைகள் பாதிக்கப்படும் என்பதற்காக பனை தொழிலை செய்து வரும் விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கின்றனர் என்று குற்றம் சாட்டி பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.